ரொம்ப கோவம் வருமோ? சொல்லுங்க ஸ்ட்ரேஞ்சர், நீங்க காத்தாயி எல்லாமே இது ஓ வேலை தான். நந்தினி, வாட் இஸ் தட் பால் குடம்? அது எப்படி எடுப்பாங்க? அது சாதாரண வேண்டுதல் தான் அத்தா சார். சாமியை வேண்டிக்கிட்டு பால் குடத்துல பாலை எடுத்துக்கிட்டு ஊர் ஜனத்தோட ஊர்வலமா போய் சாமிக்கு அபிஷேகம் செஞ்சா ஆத்தா மனசு குளிர்ந்து நம்ம கேக்குற வரத்தை கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. ரியலி? சூப்பர். மாமா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்பா வந்து காவடி எடுப்பாங்க, அதுவும் சடல் காவடி. நந்தினி, அதென்ன காவடி தெரியும், ஒரு மாதிரி செமி சர்க்கிளா இருக்குமே. அதென்ன சடல் காவடி? பேரே ஃபன்னியா இருக்கே. வாட் இஸ் தட்? இல்ல சின்னையா, காவடியில பல வகை இருக்கு. பால் காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி, புஷ்ப காவடி, சடல் காவடி, அப்புறம் பறவை காவடின்னு பல வகை இருக்கு சின்னையா. அதெல்லாம் இருக்கட்டும், வாட் இஸ் திஸ் சடல் காவடி? சடல் காவடி, வாட் இஸ் தட்? அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அத்தா சார். உடம்பு முழுக்க 1008 வேலை குத்திக்கிட்டு நம்மள சுத்தி ஒரு சின்ன பல்லாக்கு மாதிரி பண்ணி வச்சிருவாங்க. நம்ம உடம்புல குத்தி இருக்கிற வேல் இருக்குல்ல, அதுதான் பல்லாக்க தாங்கிட்டு இருக்கும். உடம்புல குத்துனா இறங்கிறாதா அது? அது இறங்காது சின்னையா. பக்தியோட பண்ணோம்னா அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. காத்தாயோட சித்தம். மாமா, அந்த சடல் மேல சாமி வச்சிருப்பாங்க மாமா. உடம்புல குத்துற வேலால சடலை சுமந்துக்கிட்டே ஆடிக்கிட்டே போகணும் மாமா. அதே மாதிரி உடம்புல கொக்கிய குத்தி பறவை மாதிரி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு வர்றது பறவை காவடி. இப்படி நிறைய வேண்டுதல் இருக்கு மாப்பிள தம்பி. நம்ம வேண்டுதலை பொறுத்தது. நாம எந்த அளவுக்கு உடலை வருத்தி வேண்டுதலை நிறைவேற்றுறோமோ அந்த அளவுக்கு ஆத்தாவோட மனசு குளிர்ந்து போயிடும். அப்படின்னா ஃபைன். நந்தினி, எனக்கு ஒரு ஐடியா. இந்த தடவை சணல் காவடி, சிச்சி அடல் காவடி நான் எடுக்கிறேன். அதான் சடல் காவடி நான் எடுக்கிறேன். உங்க காத்தாய் மனசு குளிர்தா இல்லையான்னு நம்ம பாப்போமே.